வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 30th April 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லான்ச்சஸ் நீலகிரி தஹார் சர்வே ஃபார் கன்சர்வேஷன். ஸோ நீலகிரியில் வாழ்ற இந்த தஹார்ன்ற ஒரு அனிமலுக்கு வந்துட்டு இப்போ அதோட சர்வே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த தஹார்ன்ற அனிமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான அனிமல், நம்மளோட ஸ்டேட் அனிமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தஹார் தான் உங்களுக்கு. ஸோ இந்த அனிமல் நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்றத அவங்க வந்து சர்வே பண்ணுறதுக்காண்டி இவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வைல்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சுரல் ஃபண்ட் அண்ட் உங்களுக்கு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த மூணு ஆர்கனைசேஷன் கூட இவங்க வந்து கம்பைன் பண்ணி இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த நீலகிரி எதுக்கு இந்த சர்வே கண்டக்ட் பண்றாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீலகிரி தஹார்ன்ற அனிமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ன்றது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த அனிமல் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது வந்து இப்போதைக்கு எண்டமிக் டைம்ல இருக்குது உங்களுக்கு. எண்டமிக் டைம்னா அதோட கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாட்ட போற ஒரு சூழ்நிலை இருக்கதான் எண்டமிக்ன்றது சொல்லுவோம். ஸோ இது வந்து எதனாலும் பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் லாஸ் அண்ட் பவுச்சிங் நெசசிட்டி கன்சர்வேஷன் மெஷர்னால உங்களுக்கு அதுக்கு வந்து த்ரெட் இருக்கிறதுனால அதோட எண்டமிக் ஸ்டேஜ்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குது, இதை எப்படி நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணலான்ற மாதிரி சர்வே எடுத்து தான் நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது மெயினாக கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் இன் எர்விகுளம் அண்ட் முகுர்த்தி நேஷனல் பார்க். இந்த நீலகிரி தஹார்ன்றது இந்த நேஷனல் பார்க்கை ஒட்டி தான் நிறைய வாழும் கண்டி இந்த மெயினா இந்த நேஷனல் பார்க்ல வந்து இந்த சர்வே கண்டக்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, லான்ச் ஆஃப் இன்டகிரேட்டட் பென்ஷனர் போர்ட்டல் ஃபார் ஆஃப் பேங்க் இன் இந்தியா ஃபெசிலிட்டிஸ் ஒன் ஸ்டாப் சர்வீஸ் ஃபார் பென்ஷனர்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்மளோட பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புது பென்ஷனர்ஸ்காண்டி உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் பென்ஷனர் போர்ட்டல் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு இன்டகிரேட்டட் பென்ஷனர் போர்ட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமா என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷன் போர்ட்டல் மூலமா ஆல் 17 பென்ஷன் டிஸ்பியூசிங் பேங்க் வித் இன்டகிரேட்டட் பென்ஷனர் போர்ட்டல்ஸ் ஆஃப் DPPO டு என்ஹான்ஸ் த ஈஸ் ஆஃப் லிவிங் ஆஃப் பென்ஷனர்ஸ். ஸோ இந்த போர்ட்டல் மூலமா உங்களுக்கு பென்ஷன் வாங்குறவங்க வந்து கொஞ்சம் ஈஸியா, ஸோ அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தா இந்த போர்ட்டல் மூலமா நடக்கும்ன்றத சொல்ல வராங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பென்ஷனர்ஸ் ஆஃப் த பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்குற பென்ஷனர்ஸ் வந்துட்டு வில் நவ் ஆக்சஸ் டு ஒன் ஸ்டாப் சர்வீஸ், பென்ஷன் ஸ்லிப், லைஃப் சர்டிஃபிகேஷன், டியூ, ட்ரா அண்ட் ஃபார்ம் ஆஃப் 16 த்ரூ த இன்டகிரேட்டட் போர்ட்டல். அதாவது இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்குற பென்ஷனர்ஸுக்கு வந்துட்டு இந்த போர்ட்டல் மூலமா இந்த பென்ஷனர் ஸ்லிப்பு, லைஃப் சர்டிஃபிகேஷன், சப்மிஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஷனர் போர்ட்டல்ன்றது இந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் கனரா பேங்க் வித் பகாஷியா போர்ட்டல் ஹாஸ் பீன் ஆல்ரெடி been completed as a part of integration effort. So இந்த பென்ஷனருக்கு ஃபேவர் பண்ற விதமா வந்து இந்த அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் பேங்க், அதுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் இவங்கன்னா வந்துட்டு முன்னாடி பகவாசியா போர்ட்டல்ன்ற ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு இப்போ ரன்னிங் ஸ்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த பகவாசியா போர்ட்டல்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் a platform functioning as integrated online pension sanction and payment tracking system was mandatory by the central government departments from 2017 இருந்தே நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா இந்த பகாஷியா போர்ட்டல்ன்ற ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு இது வந்து அந்த பேங்க்ல வந்துட்டு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பேமெண்ட்டை வந்துட்டு பார்த்துக்கலாம், ஏதாவது ஃபார்ம் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்னீஷ் கராந்தக். அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதை ஃபவுண்ட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1906 உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பியாண்ட் பேங்கிங் தான் இதோட டேக்லைன், பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேக்லைன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம எக்கனாமி நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா இ-காமர்ஸ் மார்க்கெட் செட் டு பிகம் வேர்ல்ட் third largest by 2030. ஸோ இந்த நம்மளோட இந்தியா இ-காமர்ஸ் பிஸ்னஸ், அதாவது இ-காம்னா உங்களுக்கு வந்து ஃபிளிப்கார்ட்ல பொருள் வாங்குறோம்ல, ஸோ அதுதான் இ-காம் சைட், இ-காம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பேர் தான் உங்களுக்கு இ-காமர்ஸ் மார்க்கெட்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டை நம்ம இந்தியா வந்து உலகத்துல வந்துட்டு 3வது இடத்துக்கு 2030க்குள்ள வந்து போய் சேர்ந்தோன்றத ரிப்போர்ட் உங்களுக்கு சுட்டி காட்டுது உங்களுக்கு. ஸோ இன்வெஸ்ட் இந்தியான்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாஸ் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி டு சர்ச் டு 325 பில்லியன் பை 2030. ஸோ நம்மளோட இந்தியாவோட இ-காமர்ஸ் பிசினஸோட டோட்டல் ரெவன்யூ வந்துட்டு $325 பில்லியன் வந்துட்டு போகுன்றத இவங்க கணிச்சிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வித்தின் 881 மில்லியன் இன்டர்நெட் யூசர் இந்தியா இஸ் போசிட் டு பிகம் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் ரீட்டைலர். ஸோ இவ்வளோ யூசர்னால இந்தியா வந்துட்டு உலகத்திலே தேர்ட் ஆன்லைன் லார்ஜஸ்ட் யூசராக உங்களுக்கு இருக்காங்க அந்த கமர்ஷியல் இ-காமர்ஸ் சைட்ல உங்களுக்கு.
ஸோ இதில் என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா இன்னும் 500 மில்லியன் ஆன்லைன் ஷாப்பர்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆட் ஆகி உங்களுக்கு வந்து 2030 நம்ம வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் அச்சீவ் பண்ணிடுவோன்றத இந்த ரிப்போர்ட் சுட்டி காட்டுது நமக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் predicts இந்தியா சர்வீஸ் சப்போர்ட் டு ரீச் 800 பில்லியன் பை 2030. ஸோ இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற ஃபார்காஸ்ட் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சர்வீஸ் எக்ஸ்போர்ட், ஸோ ஒரு சர்வீஸ் செக்டர்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ற இந்த செக்டர்ஸ்ல நம்ம இந்தியா வந்துட்டு 2030க்குள்ள 800 பில்லியன் தொடுன்றதை இவங்க வந்து கணிச்சிருக்காங்க உங்களுக்கு. This project increase in expected to make India's external sector more resilient and supply side shocks and decrease rupee volatility. ஸோ இது மூலமா நம்ம வந்து இந்தியா வந்து எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ்ல நல்லா அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றத இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சுட்டி காட்டுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா துபாய்ஸ் AL Makathon International Airport to be set become the world largest airport. ஸோ இந்த துபாயில் இருக்கிற AL Makathon International Airportன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டா மாறும்ன்றத சொல்ல வராங்க உங்களுக்கு. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் முஹத்தாம்ன்ற துபாய் ரூலர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ரீசெண்டாக கட்டுற மெக்கத்தோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டு உலகத்திலே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டா வரும்ன்றதை இவர் வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா the 26th வேர்ல்ட் எனர்ஜி காங்கிரஸ் இன் ரொட்டர்டம். ஸோ இந்த 26th எடிஷன் ஆஃப் த வேர்ல்ட் எனர்ஜி காங்கிரஸ் வந்து எங்க நடந்ததுன்னு பார்த்தா ரொட்டர்டம். இந்த ரொட்டர்டம் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொட்டர்டம் நெதர்லாண்டில் இருக்குது. ஸோ இந்த 26th எடிஷன் ஆஃப் த வேர்ல்ட் எனர்ஜி காங்கிரஸ் வந்து ரொட்டர்டம் நெதர்லாண்டில் ஏப்ரல்ல நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதோட தீம் என்ன வச்சு இந்த காங்கிரஸ் நடத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரீடிசைனிங் எனர்ஜி ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சில் அண்ட் வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சில் ஆஃப் நெதர்லாண்டு, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ், கிளைமேட் பாலிசி ஆஃப் நெதர்லாண்டு, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த காங்கிரஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த காங்கிரஸ் எதுக்கு எய்ம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா டு ரோல் ஆஃப் த கனெக்டட் எனர்ஜி சொசைட்டிஸ் இன் டிரைவிங் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் கிவ் அன்பிரெடிக்டட் டர்புலன்ட் ஃபாஸ்ட் ஷிஃப்டிங் வேர்ல்ட் கான்டெக்ட். ஸோ எனர்ஜி மூலமா நம்ம வந்து வேர்ல்ட்ல எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்குது அதை எப்படி டெவலப் பண்ணலான்றத விஷயத்தை வந்துட்டு இந்த காங்கிரஸ்ல அவங்க வந்து பேச போறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அங்கே போய் பங்கெடுத்திருக்காங்க. யார் வந்துட்டு அங்கே போய் நம்ம இந்தியா சார்பாக பங்கெடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிரதீப் குமார் தாஸ், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியான அவரோட அந்த ஏஜென்சிக்கான சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்னா பிரதீப் குமார் தாஸ் தான் நம்ம இந்தியாவை ரெப்ரஸ் பண்ணி அந்த பேனலில் வந்து கலந்துருக்காரு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு ப்ரோபோஸ் இன்க்ளூசிவ் ரெசிடென்ட் சஸ்டைனபிள் ஏஷியன் பசிபிக் த்ரூ ஸ்ட்ராட்டஜி 2030. ஸோ இந்த மீட்டிங்ல அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஏசியன் பசிபிக் ரீஜன் வந்துட்டு 2030க்குள்ள உங்களுக்கு சஸ்டைனபிளா ஆகும்ன்றத இந்த மீட்டிங்ல அவங்க வந்துட்டு வலியுறுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சிலோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட செக்ரட்டரி ஜெனரல் அண்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கீலா வில்கோன்சன் அண்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். அதோட எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1923ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து எபோட் WEC இந்தியா, அதாவது WEC இன் இந்தியா. வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சில்ன்றது உலகத்துக்கு ஒரு காமனா இருக்கும், பட் ஆனால் வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சில் வந்து இந்தியாவிலேயும் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1924ல இந்தியாவில் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படுது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கீழே செயலுது. இது யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், நியூ ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி எல்லாமே இந்த வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட் உங்களுக்கு. இந்த வேர்ல்ட் எனர்ஜி கவுன்சிலோட இந்தியாவோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அகர்வால். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம நியூ டெல்லியில் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா RBI மெயின்டைன்ஸ் PFI இன்வெஸ்ட்மெண்ட் கேப், GSEC ஃபினான்ஷியல் இயர் 25 அனௌன்ஸ் கீ அப்டேட்ஸ். ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் ஃபாரின் ப்ரோட்டோஃபைல் இன்வெஸ்டர்ஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எவ்வளோ மெயின்டைன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் செக்யூரிட்டி ஸ்டாக் வந்துட்டு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் FPI லிமிட்ஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கோஆபரேட் bonds remain unchanged 2% and 15%. So PFI limits for state government கான cooperative bonds வந்து 2% 15% என்றது ஸ்டாண்டர்டா இருக்கு. அது எந்த சேஞ்சஸும் பண்ணல உங்களுக்கு. All investment in specified security by eligible investor are considered as the fully accessible route. So எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் கீழே வருது எல்லாமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இன்வெஸ்டர் எல்லாமே எதுக்கு கீழே வருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆக்சசபிள் ரூட் கீழே உங்களுக்கு வருவாங்கன்றத RBI சொல்லியிருக்காங்க உங்களுக்கு.
Next பார்த்தீங்கன்னா increment changes in the GSEC limit in absolute terms are allocated into two subsectors. ஜெனரல் லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஷியோ சொல்லிருக்காங்க. எவ்வளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜெனரல் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா 50-50 உங்களுக்கு அண்ட் 2024க்கான இந்த ரேஷியோ வந்து சொல்லிருக்காங்க. ஜெனரல் அண்ட் லாங் டேர்முக்கான ரேஷியோ வந்து 50:50 இருக்குன்றத RBI சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த் தாஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து 25வது கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ உங்களுக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. அண்ட் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 April 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ். அவார்ட் நியூஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாஸ் டுடே ஏஐ ஆங்கர் சானா வின்ஸ் குளோபல் மீடியா அவார்ட்ஸ். ஸோ குளோபல் மீடியா அவார்ட்ஸ் கண்டக்ட் பண்ண ஆர்கனைஸ் வந்துட்டு நம்ம இந்தியா டுடேன்ற ஒரு பத்திரிகையோட ஏஐ ஆங்கர் சானாவுக்கு வந்துட்டு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சானா உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இயங்குற ஒரு ஆங்கர் உங்களுக்கு. ஸோ இந்த எந்த பத்திரிகையில இயங்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா டுடேவோட பத்திரிகையில இந்த ஏஐ ஆங்கர் இருக்காங்க உங்களுக்கு. Sana AI anchor powered news anchor by the India Today Group secures first prize in the best use of AI in customer facing product. So global media awards நடத்தின அவார்ட்ல உங்களுக்கு AI வந்து கஸ்டமர் ஃபேசிங் ப்ராடக்ட்ல பெஸ்டா யூஸ் பண்ணதுக்காண்டி இந்த இந்தியா டுடேக்காண்டி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த சானான்ற AI பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் இது வந்து இந்த அவார்டு அதாவது இந்த குளோபல் மீடியா அவார்டு இல்லாம இது வந்து பெஸ்ட் சவுத் ஏஷியன் ஃபார் ஏஐ லெட் நியூஸ் ராம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டும் உங்களுக்கு வந்து வாங்கியிருக்கின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலோக் சுக்லா ரிசீவ்ஸ் த 2024 கோல்ட்மேன் பிரைஸ் ஃபார் த ஹாஸ்டியோ கிராண்ட் மூமெண்ட். ஸோ இந்த ஆலோக் சுக்லான்றவர் வந்துட்டு 2024 கோல்ட்மேன் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இந்த கோல்ட்மேன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சம்பந்தமா அச்சீவ் பண்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு பிரைஸ் உங்களுக்கு. ஸோ இந்த ஆலோக் சர்மான்றவர் சத்தீஸ்கர்ல வாழ்ற ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் உங்களுக்கு. ஸோ இவருக்கு வந்து எதுக்கு இந்த அவார்டை தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஹாஸ்டியோ அரன் ஃபாரஸ்ட்ன்ற ஒரு ஃபாரஸ்ட் வந்து சத்தீஸ்கர்ல இருக்குது. இந்த சத்தீஸ்கர்ல இந்த ஃபாரஸ்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர்ன்றத சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற கோல் மைனிங்னால இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்றத இவர் வந்து ஸ்டெப் எடுத்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இதுக்காண்டி தான் அவருக்கு வந்து இந்த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் கிடைச்சிருக்குது. இந்த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் வந்து இன்னொரு விதமா நீங்க என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் நோபல் பிரைஸ்ன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இது ஏற்கு கொடுத்துருக்காங்கன்னா என்விரான்மெண்டல் ஆக்டிவிசம் அண்ட் கிராஸ் ரூட் இனிஷியேட்டிவ் லெவல்ல வந்து பண்றவங்களுக்கு இந்த அவார்ட் தரது உண்டு உங்களுக்கு. சோ இந்தியால இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பேர் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் உங்களுக்கு. மேதா பதாகர்ன்றவர் 1992 ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் இந்தியா சார்பில் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MC மெஹதா 1996ல, ரஷித் பி சாம்பா தேவி சுக்லான்றவங்க 2004ல, ரமேஷ் அகர்வால்ன்றவங்க 2014ல, பர்ஃபுல் சமந்த்ரா 2017ல, ஆலோக் சுக்லான்றவங்க 2024ல உங்களுக்கு. ஸோ இந்த கோல்ட்மேன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரிச்சர் அண்ட் ரோஹட் கோல்ட்மேன்றவங்க தான் இந்த கோல்ட்மேன் பிரைஸை வந்துட்டு 1989ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மெயினாக என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க, அதை ப்ரொடெக்ட் பண்றவங்களுக்கு இந்த அவார்டை தரது உண்டு உங்களுக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அவார்டு எப்போ தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 1990ல தந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதோட இந்த அவார்ட் தரதுக்கு ரீஜன் செலக்ஷன் வந்துட்டு மொத்தம் உலகத்தில் 6 ரீஜன் வச்சிருக்காங்க. ஒன்று ஆப்பிரிக்கா, ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா, ஐஸ்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட் நேஷன். ஸோ அந்த நேஷன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் யார் வந்து என்விரான்மெண்டல்லாம் நல்லா அச்சீவ் பண்றாங்களோ அப்போதான் இந்த அவார்டு தருவாங்க. ஸோ இந்த அவார்டு எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலி அந்த எர்த் டே அன்னைக்கு தான் இந்த அவார்டை உங்களுக்கு தருவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹேமா மாலினி, சைரா பானு அதர்ஸ் ரிசீவ் த PT லட்சு மகாராஜ் அவார்டு. ஸோ இந்த லட்சு மகாராஜ்ன்றவர் ஒரு கதக் டான்சர் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் கதக் டான்சர். இவர் பேர்ல இந்த அவார்டு வந்து கதக் டான்சர் அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து இவர் பேர்ல தந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது அடிப்படையில் நோட்டபிள் ஹிந்தி ஸ்டார்ஸ் ஹேமா மாலினி, சைரா பானு இந்த அவார்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து தரப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் செரிமனி வந்துட்டு இந்த வருஷம் August 31 வந்து லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்கஷன் எப்போ முடிவு பண்ணது பார்த்தீங்கன்னா பகத் காந்தே சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி லக்னோவில் சேட் பை த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர் மான்தேவ் சிங்ன்றவரை இவரோட தலைமையில தான் இந்த அவார்டு வந்துட்டு முடிவு பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் எத்தனை பேருக்கு வந்துட்டு லட்சு மகாராஜ் அவார்டு தராங்க பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு உங்களுக்கு தராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2014க்கு அப்புறமேட்டு இந்த அவார்டு வந்து யாருக்குமே தரல. அதுக்கப்புறம் COVID-19 வந்தனால ஸோ இந்த அவார்டு ஸ்டாப் ஆனால இப்போ வந்து 10 பேருக்கு வந்து இது இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக தர போறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா உமா சர்மான்றவங்க 2015ல வாங்க வேண்டியது. அவங்க வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கதக்கு. ராமா வித்யானந்த் வந்து கதக்கு 2014ல வாங்க வேண்டியது. உமா துரோகா 2016ல கதக்கு. அண்ட் ஹேமா மாலினி 2018ல கதக் ஆக்டரு, ஃபிலிம் ஆக்டரு. சைரா பானு வந்துட்டு ஒரு கதக் அண்ட் ஃபிலிம் ஆக்டரு 2019ல. அண்ட் சாந்தியா பூரச்சி சேர்மன் ஆஃப் த சங்கீத் நாடக அகாடமி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருக்க எல்லா பேருமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா SSC எக்ஸாம்ஸ்க்கு.
ஸோ எஸ்எஸ்சியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதுலேருந்து இந்த நியூஸ்லேருந்து தான் பேஸில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டினே கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலாபிகா மித்ரான்றவங்க கதக்கு அண்டு பராச்சி ஷாகான்றவங்க கதக்கு 2022, ஆஷ்மி பந்து பட்டாச்சாரியா கதக்கு அண்டு பண்டிட் ராஞ்சர கஹாங்கனி கதக்கு 2024. ஸோ இந்த லட்சு மகாராஜன்றவர் லக்னோவில் 1907 வந்து பிறந்திருக்காரு உங்களுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு கிளாசிக்கல் கதக் டான்சர் அண்ட் கோரியோகிராஃபர். ஸோ இவரோட அங்கிள் வந்துட்டு பண்டிட் பிந்து மகாராஜ், இவர் தான் வந்துட்டு கோர்ட் டான்சர் ஆஃப் நவாபா இருந்திருக்காரு. இவர்கிட்ட தான் இவர் வந்து இந்த லட்சு மகாராஜன்றவர் கதக் டான்ஸை வந்து கற்றுப்பாரு உங்களுக்கு. இந்த லட்சு மகாஜன்றவர் வந்துட்டு இவர் வந்து சங்கீத் நாட்டக அவார்டா 1957 வாங்கியிருக்காரு உங்களுக்கு கதக்கு காண்டி. நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா சைனா லான்ச்சஸ் 3-member crew ஃபார் டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஸ் மூன் மிஷன் 2030. ஸோ நம்மள சைனா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்துட்டு ஸ்பேஸ், அதாவது செங்யூசி 18 ஸ்பேஸ் கிராஃப்ட் வச்சு 3 மெம்பர் குரூவை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து எங்கே லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிகுவான் சேட்டலைட் லான்ச் சென்டர் இன் கோபி டெசர்ட்ல இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மூலமா என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா லான்ச்சஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் த சைனீஸ் ஆம்பியஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எய்மிங் டு எஸ்டாப்ளிஷ் இன் த பிரசன்ஸ் ஆன் மூன் பை 2030. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2030க்குள்ள மூணுக்கு வந்துட்டு அது பர்சன்ஸ், அதாவது பீப்புளை வந்துட்டு அனுப்புறதா இவங்களோட பிளானா இருக்கு உங்களுக்கு. இந்த க்ரூ எதுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சைனீஸ் தாங்குவான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ள 3 மெம்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த க்ரூ வந்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு. ஸோ சைனாவோட ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து பெய்ஜிங் அண்ட் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜின்பிங்ன்றது இவரோட இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் உங்களுக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் செலிப்ரேஷன் இன்டர்நேஷனல் டான்ஸ் டே 2024 ஹானஸ் ஆர்ட் ஆஃப் டான்ஸ். ஸோ நம்மளோட இந்த வருஷம் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் டான்ஸ் டேன்றது ஏப்ரல் 29 உங்களுக்கு வந்துட்டு எல்லா வருஷமும் கொண்டாடப்படுது உங்களுக்கு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற டான்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதை வந்து ட்ரிபியூட் பண்ணுறது விதமாக இந்த ஃபெஸ்டிவல் இந்த டே வந்து கொண்டாடப்படுது உங்களுக்கு. இதை யார் வந்து இந்த டே உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டியூட் தான் இந்த டே வந்து உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஐடி கீ பார்ட்னர் யுனெஸ்கோ இன் பர்ஃபார்மிங் ப்ரோமோட் செலிப்ரேஷன் ஆஃப் த இன்டர்நேஷனல் டான்ஸ் டே உங்களுக்கு. ஸோ ஐடிஐ கீ பார்ட்னர், யுனெஸ்கோவோட ஐடிஐ கீ பார்ட்னர், அதாவது இந்த ஐடி இன்டர்நேஷனல் தியேட்டர் பார்ட் தான் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணுறது இவங்க தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆபிச்சுவரி நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா யாஸ்கானா மோனோரோசே லாஸ் ஆஃப் த வெட்ரியன் எக்ஸ்போனன்ட் சுப்பிரமணிய தாரேஸ்வர். ஸோ இந்த சுப்பிரமணிய தாரேஸ்வர்ன்ற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு யாஸ்கானா பகவதி. ஸோ யாஸ்கானான்றது கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த ஃபோக்கல் டான்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ இவர் வந்து இறந்து போயிருக்காரு உங்களுக்கு. இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நியூஸ்ல வந்துட்டு இந்த யாஸ்கானா பகவதி வந்துட்டு இந்த பேரை வச்சு இவர் என்ன டான்ஸ்ன்றது கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து யாஸ்கானா பகவதின்றது சொல்லணும் உங்களுக்கு. தார்கிவேஸ்வர் வாஸ் ரிசெப்டன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் கர்நாடகா ராஜேஸ்வர் அவார்டு. ஸோ தார்கிவேஸ்வர் வந்துட்டு கர்நாடகாவோட பிரஸ்டீஜியஸான அவார்டு வந்து ராஜ யுட்சவ் அவார்டையும் வாங்கியிருக்காரு உங்களுக்கு யாஸ்கானா காண்டி. ஸோ யாஸ்கானா அந்த டான்ஸ் ஆடுறதுக்காண்டி இந்த கர்நாடகா ராஜ யுட்சவ் அவார்டையும் இவர் வந்து வாங்கியிருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான் நமக்கான இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்.